அந்த பொதுவெளியில கேப்டன் கோவப்படுறாரு, அடிக்கிறாரு, இப்படியே அவர் மேல ஒரு நெகட்டிவ் ஃபோக்கஸே போனதுனால மக்கள் அவர் மேல வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அவர் நடிகராக இருந்த போது அவர் செய்த எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத ஊடகங்கள், அதுதான் இன்னைக்கு கேப்டன் அந்த இடத்தை அடையாம போனதுக்கு ஒரு காரணம். என் பையன் இளைஞராக இருந்தாலும் நீ நேரடியாக போருக்கு செல். இப்போ ரீசெண்டா நடந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட காங்கிரஸுக்கு சாதகமாவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன? இதுதான் நான் சொல்லிட்டேன்ல, செந்தூர பாண்டியில கேப்டன் தான் விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்போ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு சீன்ல கேப்டன் வரணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்ன விஜய் இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே என்னை நேரா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே விஜய் கேப்டனுக்கு தான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாருன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரிதான் நானும் விஜய் கேட்கிறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா பொதுவாகவே எந்த ஒரு வேட்பாளரையும் சந்திக்கும் போதும் சரி, ஆதரவாளர்களை சந்திக்கும் போதும் சரி, கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை நம்ம இயல்பாவே முன்வைப்போம். ஆனா விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அந்த கேள்வியே நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கான ஆதரவு அதிகமாவே இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க? அதுதான் இப்ப நான் 3 நாளாக விருதுநகர் தொகுதியில பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு போயிட்டு வந்தேன். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் நீங்க கேட்கிற மாதிரி ஒட்டுமொத்த மக்களுடைய அன்பும் பாசமும் விஜய் பிரபாகர் மேல இருக்கு. கேப்டன் அவர்களுடைய மறைவை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், குக்கிராமங்கள் உட்பட இருக்கக்கூடிய எல்லாருமே படை திரண்டு வந்தாங்க, சென்னையை நோக்கி வந்தாங்க. இப்போ நீங்க கிட்டத்தட்ட 40 தொகுதியிலையும் குறி வச்சு எல்லா மக்களையும் சந்திக்க போயிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய முகங்கள் என்ன சொல்லுது? இன்னைக்கு கேப்டன் இல்லாம நான் இன்னைக்கு தொகுதிகளுக்கு செல்லும் போது மக்கள் என்னை பார்க்கும்போது அந்த அன்பு பாசம், அந்த கேப்டன் இல்லை அப்படிங்கிற அந்த வேதனை அவங்க முகத்துல தெரிகிறது. ஆனாலும் ஒரு பெண்ணாக எனக்கு அனைத்து பெண்களும் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத எனக்கு களத்துல காண முடிகிறது. எந்த தொகுதிக்குள்ள போனாலும் அதிகமாக பெண்கள் வரவேற்கக்கூடியதும் அன்பா என்கிட்ட பாசமா அவங்க ஒரு அக்கறையோடு கருணையோடு என்கிட்ட பழகிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண்கள் தான் அறிய முடியும். அதனால இன்னைக்கு அந்த பெண்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறத எனக்கு களத்துல பார்க்க முடியும். ஒரு மனைவியா நீங்க இந்த சொசைட்டிக்கு இப்படிதான் ஒரு மனைவி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க. ஒரு தாயா இப்படிதான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க. உங்களை நேசிச்சு உங்களுக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு அது எந்த மாதிரியான ஒரு கேப்டன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மனிதரை இழந்து விட்டோம். அவர்தான் அடுத்து ஆட்சிக்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டியவரை, அந்த நல்ல மனிதரை புனிதரை நாம இழந்து விட்டோம் என்பது ஒட்டுமொத்த மக்கள் கிட்ட இன்னைக்கு அதை என்னால் பார்க்க முடிகிறது. சோ அதனால நிச்சயமாக இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த இடத்துல தேமுதிக சார்பாக கேப்டனாகவே போட்டியிடும் 5 வேட்பாளர்களுக்கும் உறுதியாக முரசு சின்னத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்க. அது நான் மனதார அதை மக்கள்கிட்டையும் நாங்க கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லையே, அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுவதை விட அடுத்த கட்டம் என்னன்னு யோசிச்சு இன்னைக்கு கேப்டன் கட்சியில அதே கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசு சின்னத்திற்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்து வெற்றியை கொடுத்தாரு. அந்த பாதையில் உறுதியாக நாங்கள் செல்வோம். இப்பவும் கேப்டன் கோயில்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் குறைந்தது ஒரு 3000 5000 7000 பேர் வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அவர் செய்த உதவிகள், தர்மங்கள், அன்னதானம் எதுவும் நாங்க ஸ்டாப் பண்ண போறது இல்லை. கேப்டன் என்ன நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி நானும் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் என் பிள்ளைகளும் சரி மக்களுக்காக தான் இனிமே எங்க வாழ்க்கை. அவர் வகுத்த அந்த பாதையில அவர் செய்த அந்த உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்து மக்களுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவோம். கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு கூடின கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே வாயடைச்சு போச்சு. இந்திய அளவுல கூட அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கா? இவ்வளவு பேர் இருக்கீங்க, அவர் பின்னாடி இத்தனை பேர் இருந்திருக்கீங்க, இவ்வளவு லட்சம் பேர் இருக்கீங்க, ஆனா ஏன் நீங்க அவரை ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு? நான் கேப்டனை
எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட், அவர் மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது எங்க கல்யாணம் அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன். என் மேரேஜ் அன்னைக்கே. ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு திருமணம் இது வரைக்கும் நடந்ததில்லை. எங்க திருமணம், நாங்க கட்சி ஆரம்பித்தப்ப கூடின கூட்டம், எங்கள் மாநாடுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா அவர் வந்து மக்களுக்கான தலைவர், புரட்சி தலைவர் எப்படியோ அது மாதிரிதான் புரட்சி கலைஞர், மக்கள் ஏற்றுக்கொண்ட விரும்பிய ஒரு நபர். ஆனாலும் தொடர்ந்து சில நடந்த விஷயங்கள், இந்த மீம்ஸும் ரீல்ஸும் மீடியாவும் யூடியூப் சேனல்ஸும் தப்பு தப்பாவே மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை ரீச் பண்ண வச்சதுனால அந்த பொதுவெளியில கேப்டன் கோவப்படுறாரு, அடிக்கிறாரு, இப்படியே அவர் மேல ஒரு நெகட்டிவ் ஃபோக்கஸே போனதுனால மக்கள் அவர் மேல வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல சிங்கம் மாதிரி வீட்டுல இருந்து வெளியில வருவாரு, திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு வேதனையோட வருவார் இல்லையா? இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து போலித்தனமா நடிக்க தெரியாது. எது ரைட்டோ அதை அப்படியே சொல்லக்கூடியவர், அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர். சினிமால தான் நடிப்பாரு, ரியல்லா அவர் நடிக்கவே மாட்டார். பட் அது வந்து அவர் நடிகரா இருந்த போது அவர் செய்த எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத ஊடகங்கள் அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை கூட, ஏன்னா அரசியல் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள வந்ததனால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள், இன்னைக்கு அரசியல் ரீதியாக அவரை எதிர்ப்பவர்கள் எல்லாமே அதை ஒரு சூழ்ச்சி செய்து மீடியாவை தங்கள் வசம் வைத்து கொண்டு கேப்டன் மேல நெகட்டிவான ஒரு போக்கஸை கொண்டு போய் அதுதான் உண்மைன்னு மக்களை நம்ப வச்சாங்க. அதுதான் இன்னைக்கு கேப்டன் அந்த இடத்தை அடையாம போனதுக்கு ஒரு காரணம். அந்த மன வலிதான் அவரை வந்து ஸ்லோவா அவருடைய ஹெல்த்துமே பாதிக்க ஆரம்பிச்சது. அது ரெண்டும் இணைஞ்சதுனால இன்னைக்கு அவர் நினைச்ச இடத்தை அடைய முடியல. ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டீங்க. எல்லா விஷயம், எல்லா போட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நீங்க இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கீங்க? இந்த மக்கள் நிச்சயமா, ஏன்னா அவருடைய சொந்த ஊர்ல வந்து நீங்க களம் வாங்குறீங்க, உறவினர்கள் என்ன சொல்றாங்க? இந்த மக்கள் நிச்சயமா அவங்க செய்த தவறை வந்து திரும்ப ஒரு முறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல, எல்லாருமே இன்னைக்கு அதை தான் உணர்றாங்க. அதனாலதான் அந்த அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், கேப்டனுக்கு அவங்க செய்த ட்ரிபியூட்டு. அது மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் கட்சி ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒண்ணு கூடி நினைவேந்தல் கூட்டம், பள்ளி நெடுக்க அவர் போட்டோ வச்சு பண்ணது எல்லாமே ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்துட்டோம், அவரை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தின் வெளிப்பாடு தான் அது. அவர் என்ன எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சார், அன்பை தானே சொன்னார், உண்மை தானே பேசினார், ஏன் அவரை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் அந்த வெளிப்பாடு. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய மறு உருவமா தான் இன்னைக்கு விஜய் பிரபாகரனை பாக்குறாங்க. ஏன்னா அவரோட ரத்தம், அவர் வாரிசு. இன்னைக்கு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அவருடைய குணநலங்கள், கேப்டன் மாதிரி ஹெல்ப் பண்றது எல்லாமே இன்னைக்கு விஜய் பிரபாகரன் மக்கள் பார்க்கும்போது உறுதியாக அவருக்கு நம்ம கொடுக்க தவறிய வாய்ப்பை விஜய பிரபாகரனுக்கும் இனிமேல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் உறுதியா முடிவெடுத்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். எதிர்நிலை விமர்சனம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு மென்மையா இருக்காரு, ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தப்போ கூட வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி கையசிச்சிட்டு இருந்தாரு, கிட்டத்தட்ட அவர் ஒரு பொம்மை மாதிரி செயல்படுறாருங்களாம் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது, அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ எப்படி செயல்பட போகிறார் அப்படிங்கிறது ஜெயிச்ச பிறகு அவர் பார்லிமெண்ட்ல போய் பேசி என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர்றாரு என்பது அதை நிரூபிக்க முடியும். இப்ப ஆல்ரெடி இருந்தவர் என்ன பண்ணாரு, ஜெயிச்சு அங்க போய் உட்கார்ந்தவர் வரவே இல்லையே. இன்னைக்கு 32 வயசு இளைஞர் முதல் வரியாக அரசியலுக்கு வருகிறார். தன் அப்பா இல்லாத அந்த ஒரு சோக மனசுல இருக்கு அவருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த பெரிய சவாலை அவர் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது எல்லாத்தையும் ஒரே நாள் ஓப்பனாவா அவர் கொட்டிட முடியும்? அப்படி கிடையாது. அவர் வாழ்நாள கேப்டன் எப்படி எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்சாரோ அது மாதிரிதான் விஜய் பிரபாகர் இந்த சின்ன வயசுலயே பேட்மிண்டன் லீக், டாக் ஷோ உலக லெவல கொண்டு போறது, ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டை கொண்டு வந்துச்சு இந்தியால நடத்தினது என்று பெரிய பெரிய சவால்களை சந்திச்சவர் தான் விஜய் பிரபாகர். அதனால பார்க்கறதுக்கு சாஃப்டா தெரிஞ்சாலும் அவர் மிகப்பெரிய அறிவாளி, படிச்சவர், இளைஞர், உறுதியாக தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு என்ன இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டும் என்பதுல தெளிவா இருக்காரு. உறுதியாக கேப்டன் மாதிரி நடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. எத்தனை வயது ஆனாலும் வந்து தாய்க்கு தன்னுடைய குழந்தை வந்து எப்பவுமே ஸ்பெஷல். அது எத்தனை குழந்தைகளா இருந்தாலும் சரி. திரு விஜய் பிரபாகரன் அவர்களை வந்து நீங்க அனுப்பும்போது சொன்னீங்க, நான் போர்க்களத்துக்கு அனுப்புறேன். போர்க்களம் வந்து உண்மையிலேயே நீங்க போர்க்களம் மாதிரி தான் பாக்குறீங்களா? என்ன மாதிரியான? தேர்தல் என்றாலே போர். அந்த காலத்துல அது போர், இப்ப அது தேர்தல். ஒரு நேம் தான் மாறி இருக்கு. பட்
ஒவ்வொரு தேர்தலுமே எல்லாருக்குமே மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது இது ஒரு போர் தான். இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், ரவுடிகள் பலம், எல்லா பலத்தையும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா வருகின்ற எதிரணிய நாம எதிர்த்து இன்னைக்கு அந்த சவால்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இது பெரிய சேலஞ்சு தான். அதனாலதான் அது ஒரு போர். என் பையன் இளைஞராக இருந்தாலும் நீ நேரடியாக போருக்கு செல், வெற்றி பெற்று வா என்று நான் வாழ்த்தி அனுப்பியிருக்கேன். கேப்டனுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்கு. இப்போ களத்துல 3 பேரும் இருக்கீங்க. விருதுநகர் தொகுதியில 3 பேரும் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. கேப்டன் இல்லாத இந்த நாட்கள் எப்படி? கேப்டன் இல்லாத ஒரு நொடியும் என்னை பொறுத்த வரைக்கும் வேதனையும் வலிகளையும் கொண்டதுதான். இப்ப எல்லாருமே கேட்டாங்க, இவ்வளோ இந்த தேர்தல்ல நீங்க பாக்குற வித்தியாசம் என்ன? நான் 19 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. அத்தனை தேர்தல்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். இந்த தேர்தல்கள், சவால்கள் இதெல்லாம் எங்களுக்கு யூஸ் டு இட். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனால் கேப்டன் அப்படின்ற ஒருத்தர் என் கூட இல்ல. கட்சிக்கு, என் தொண்டர்களுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்திருக்கிறது. ஆனால் உறுதியாக கேப்டன் ஆசீர்வாதத்தோடு இதுவே ஆசீர்வாதமா மாறி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று நான் உறுதியா நம்புறேன். நிச்சயமா நிச்சயமா. இப்போ களம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் அதிகப்படியான வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் உடைச்சி மக்களுடைய மனங்கள்ல நம்ம தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ரீசெண்டா நடந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட காங்கிரஸுக்கு சாதகமாவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? இதுதான் நான் சொல்லிட்டேன்ல, ஊடகங்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றது நீங்களும் ஊடக நண்பர் தான். அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஊடகங்கள். அதனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதரை நெகட்டிவாவே கொண்டு போய் அது மக்கள் மத்தியில பதிய வச்சுட்டாங்க. இப்படி அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு சிங்கிள் போக்கஸ்ல கொண்டு போறாங்க. ஆனா உண்மையில் கள நிலவரம், மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீடியா மொத்தையும் தங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதான் கருத்து கணிப்புன்னு எழுதணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா தப்பு. மக்கள் முடிவு செய்யணும். யார் நம்ம தொகுதிக்கு வேட்பாளரா வரணும், யார் சரியா இருக்கும்ன்றத முடிவு பண்பவர் மக்கள் தான். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதனால நீங்க சொல்றீங்க அப்படி கிடையாது கள நிலவரம். நான் பாக்குறேன் எல்லா கருத்து கணிப்புகளும் சரி, மக்களும் சரி, இன்னைக்கு விஜய் பிரபாகருக்கு தான் மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நேத்து ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தது தெரியுமா தெரியல, எனக்கு தெரியல. இதே விருதுநகர் தொகுதியில நேத்து மாணிக்க தாகூரும் அந்த KKSSரும் ஓட்டு கேட்க வரும்போது மக்களே மக்களே விரட்டி அடிச்சாங்க. விரட்டி அடிச்சு ஏன் இன்னைக்கு வர தொகுதிக்குள்ள 10 வருஷமா நீ ஒண்ணும் பண்ணல, எதுக்கு இப்ப வரீங்கன்னு சொல்லி மக்கள் விரட்டி அடிக்கின்ற நிலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நீ ஒரு வேட்பாளரே போய் முற்றிலும் சட்டத்துக்கு அகெயின்ஸ்டா இன்னைக்கு போய் கையெழுத்து வாங்குறாரு. அது வேட்பாளரே என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு எம்பியா இருந்திருக்காரு, ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம அவரே போய் கையெழுத்து வாங்க முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய கேண்டிடேட் மிஸ்டர் மாணிக் தாகூர் அப்படின்றத நேற்று நான் பிரஸ் மீட்ல சொன்னேன். நாங்களும் 3 எஃப்ஐஆர் அவர் மேல ஃபைல் பண்ணியிருக்கோம் வித் எவிடன்ஸோட. அதனால மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கருத்து கணிப்புகளோ அவங்கதான் அப்படின்றது கிடையாது. மக்கள் இன்னைக்கு முடிவு. நிச்சயமா. கேப்டன் அவர்கள் மறைவை ஒட்டி முதல் முறையா ஓடோடி வந்தது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். கடைசி வரை நின்று நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்ததுல இருந்து அவர் அப்போ ஊடகங்கள்லாம் அவரை நிறைய பாராட்டிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தேமுதிக கூட்டணி போறது மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா திமுகவோட தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல சடனா அதிமுகல நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட நமக்கு பிடிச்சது அதிமுகவுக்கு போறதுக்கான காரணம் இல்ல, திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி அது பல வருஷமா அந்த கூட்டணி தான் தொடருது. புதுசா யாரையும் சேர்க்கல, உள்ள இருக்கிற யாரையும் வெளியே அனுப்பல. அதனால நாங்களும் அதை பத்தி கேட்கல. அவங்களும் ஆல்ரெடி தே ஃபார்ம்டு தி அலையன்ஸ் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது 2 சாய்ஸ், அதிமுகவா பிஜேபின்றப்போ எங்க கட்சி சார்பா நாங்க எடுத்த மீட்டிங்ல, எங்க ஆலோசனை கூட்டத்துல எல்லாருடைய விருப்பமும் இந்த முறை அதிமுக கூட போகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு சேர முடிவெடுக்கும். ஒருவேளை திமுக போறதுக்கான ஆப்ஷன் இருந்திருந்ததுன்னா அதை யோசிச்சு கன்சிடர் பண்ணிருப்பீங்களா? தெரியல. அது ரிகார்டிங் அந்த சீட்டு, நம்ம கேட்கிற தொகுதி, இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அதனால இன்னைக்கு அதிமுகல நம்ம கேட்ட 5 தொகுதிகள், அதே மாதிரி நாங்க கேட்ட அந்த இடங்கள், அது மட்டும் இல்லாம நாங்க ராஜ்யசபா வேணும்னு உரிமையை கேட்டோம். அதுக்கும் அது எங்களுக்கு குட் சிக்னல் வந்திருக்கு. ஸோ எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் விரும்பினது என்னவோ அது 100% நிறைவேறி இருக்கு.
நிச்சயமா நிச்சயமா. இப்போ நம்ம கேப்டன் அவர்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம், நிறைய அவர்கள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ சமீபத்துல இப்போ வரப்போற விஜய் அவர்களுடைய படத்துல கூட கேப்டன் அவர்கள் வந்து ஏஐல கொண்டு வர்றதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. நீங்க கூட அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த அந்த விஷயம் உங்க காதுக்கு வரும்போது உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது? திரும்ப நம்ம கேப்டன் அவர்களை திரையில பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து கேப்டன் வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு வெங்கட் பிரபு ஒரு 5-6 வாட்டி வந்து என்கிட்ட கேட்டாரு. நேரடியா வீட்டுக்கு வந்து சண்முக பாண்டியன்ட்ட பேசினாரு. அப்புறம் என்ன வந்து ஒரு நாள் சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து சந்திச்சார். அப்போ அவர் சொன்னது, அஹ், செந்தூர பாண்டியில கேப்டன் தான் விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்போ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு சீன்ல கேப்டன் வரணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் வந்து, இப்போ விஜய் அவர் அப்பா மேல கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு பற்று உண்டு எப்போதுமே, எனக்கும் தான். அந்த வகையில இன்னைக்கு கேப்டன் இல்லாத இடத்துல அந்த இடத்துல நான் இருந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். வெங்கட் பிரபுவும் எங்க குடும்ப நண்பர்கள், இளையராஜா சார் ஃபேமிலியே 35 வருஷமா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். சரிங்களா? நீங்க திருமணம் ஆன நாள்ல இருந்து. அந்த வகையில் வெங்கட் பிரபு கேட்கும் போதும், விஜய் அவர்கள் வந்து அவர் படத்துல மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வேணும்னு அவர் கேட்கும்போது, கேப்டன் இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக அது என்னால நோ சொல்ல முடியாது. அப்ப விஜய் வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே என்னை வந்து நேரா பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விஜய் வந்து வந்து என்னை சந்திக்கும் போது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது, நிச்சயமாக அத பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெங்கட் பிரபுவும் அத தான் சொன்னாரு. நானும் விஜயும் உங்கள வந்து பார்க்குறோம். தேர்தல் முடிஞ்சவனமா சொல்லியிருக்காரு. எப்பவுமே விஜய் வந்து கேப்டனுக்கு தான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாருன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாரி தான் நானும் விஜய் கேட்கும்போது மறுக்க முடியாது. அதனால தேர்தல் முடிஞ்சு வாங்க, நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல வருவாரு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காருங்க. 26 தான் சொல்றாரு. பாப்போம், இன்னும் 2 வருஷம் இருக்குது. அவங்க நிலைப்பாடு என்ன? எப்படி அத எடுத்துட்டு போறாங்க? என்னென்ன அவங்களுடைய பாலிசிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அதெல்லாம் முடிவு பண்ணி அவங்க அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு என் நிலைப்பாட சொல்றேன். நிச்சயமா. இப்போ நீங்க பிரச்சாரத்தின் போது வந்து திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க வச்சுதான் நான் திருமணம் நடத்த போறேன். எல்லா தாய்க்குமான அந்த ஒரு சந்தோஷம்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது. அது உங்க சொந்த தொகுதியில அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து முன்பே யோசிச்சிட்டீங்களா இங்கதான் திருமணம்? எங்க பூர்வீகமே இங்கதான். எங்க மாமனார், மாமியார், குலதெய்வம் எல்லாமே இங்கதான். திருமணம் நடந்தது மதுரையில. கட்சி ஆரம்பிச்சது இந்த தொகுதி திருப்பரங்குன்றம்ல. பிள்ளைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனது அழகர் கோயில். ஸோ எங்க எல்லாமே இந்த தொகுதியில தான் இருந்திருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு விஜய் பிரபாகர் அவர்கள் முதலில், இப்ப கேப்டனுக்கு எப்படி முதல் வெற்றி விருதாச்சலமோ, அது மாதிரி விஜய் பிரபாகர் விருதுநகர் முதல் வெற்றியாக வரும்போது, உறுதியாக இந்த தொகுதியில ஒட்டுமொத்த மக்களின் ஆசீர்வாதத்தோட தான் அந்த திருமணத்தை நடக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதை தான் மக்கள்கிட்ட சொன்னேன். அது மக்கள் மிகப்பெரிய அளவுல அதை சந்தோஷமா வரவேற்கிறார்கள். உறுதியாக அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் இங்கதான் திருமணம் செய்வோம். நம்ம இதே தொகுதியில இருந்து தான் திரு காமராஜர் அவர்களை வந்து நம்ம இதில் பார்த்தோம். அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்களும் வந்து இங்க இருந்து தான் வந்து முதல்வர் ஆனாரு. ஸோ அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க அப்படின்னு? கண்டிப்பாக. நிச்சயமா நிச்சயமா. உங்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய எல்லாருடைய வாழ்த்து, எல்லாருடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே வந்து விஜய் பிரபாகரன் அவர்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். ஏன்னா வந்து எதிரணியில இருக்கக்கூடியவங்களே வந்து வாழ்த்து சொல்றாங்க, திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த பேரை சம்பாதிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய இது கேப்டனுக்கு கிடைச்ச அந்த லெகசி தான் இன்னைக்கு விஜய் பிரபாகருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுதான் முதல் தேர்தல் அவர் வர்றாரு. ஸோ கேப்டன் என்கின்ற ஒரு மனிதரின் மகனாக அவரை பார்க்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெயிச்சு இந்த 5 வருஷம் அவர் எப்படி சின்சியரா மக்களுக்கு உழைக்க போறார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறார் அப்படின்றது விஜய் பிரபாகர் மீதான மிகப்பெரிய நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாங்க கொடுக்கிற ஒரு வாக்குறுதியும் என்ன நாங்க செய்வோமோ அதை தான் சொல்லுவோம். சொன்னதை நிச்சயம் செய்வோம். அதுதான் விருதாச்சலம் ரிஷிவந்தியத்தின் வெற்றிகள். அதை தான் இன்னைக்கு விருதுநகர்லயும் நாங்க என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்றோம். உறுதியாக அதை செய்வோம். மக்கள் நம்பிக்கையை பெறுவோம். உறுதியாக மக்கள் குரலாக டெல்லியில் அவர் எதிரொலிச்சு விருதுநகர் தொகுதிக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார் என்று நம்புகிறேன். கேப்டனோட ஆசீர்வாதத்தோடும் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆசீர்வாதத்தோடும் மக்களோட ஆசீர்வாதத்தோடும் விஜய் பிரபாகர் வெற்றி பெற நானும் பிரார்த்தித்துக்கிறேன். நீங்க ஏற்கனவே சொல்லுங்க 3 தெய்வங்களுடைய ஆசி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிச்சயமா நடக்கட்டும். நன்றி.